ரீசெண்டாக வந்த இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எல்லாருக்கும் ஒரு தாட். அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. நீ ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடு. வா. அவளை அம்மாட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்ப வர. யோ, அவனை கூட்டு போய் கீழே. வாடா டேய். டேய், டேய் சார். டேய், மன்னிப்பு கேளுடா. டேய், உங்க அம்மாவை பார்த்தா அங்க விட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கு. அவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. சார். டேய், டேய், டேய். டேய், டேய் யாரு காமிக்கிறே? கூட்டு போய் நான் பின்னாடி வந்து கம்ப்ளைண்ட் தரேன். மேடம், நீங்க உள்ள இந்த பிரச்சனை எங்க ஆளுடா? நான் என்ன சொன்னாலும் கேட்பேன். டேய், கீழ வர நீ. உன்னை சாவச்சுடா. டேய். என்னடா கத்துற? இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சா லைஃப் லாங் செம்மையாக ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி. பரவாயில்லையா மாறா? நீங்க மட்டும் தான் பொண்ணுங்களை தேடி பேக்கரிக்கெல்லாம் வரது பொழப்பா வச்சிருந்தீங்கன்னு நினைச்சேன். இங்க இருக்கிற பூரா பயல்களும் அப்படித்தான் திடீராங்க. பேக்கரிக்கு டைம் ஆகல மேடம். சாப்பிட்டு போவோம், மெதோட சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. அண்ணே, ஒரு காஃபி, சீனி தூக்கலாம். ஓகே மேடம். இல்ல வேண்டாம். என்னாச்சு மாறா? பரிசு அடுத்த ஒரு மாசம் இந்தியாவில். அவன் திரும்பி வரதுக்குள்ள சீக்கிரட்டா பிளேன்ஸ் எல்லாத்தையும் இங்க கொண்டு வரணும். எப்படி? கிரவுண்ட் ஒர்க், ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் எல்லாமே பண்ணிட்டேன். பிரான்ஸ்ல ஒரு கம்பெனி கிட்ட பேசி மீட்டிங் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கரெக்டா முடிச்சா திரும்ப ஆரம்பிச்சிடலாம். 8 கோடி ரூபா கூட வேணாம் பூமி, 4 கோடி ரூபா இருந்தா போதும். பிரேம் வெயிட் பண்றீங்க, ஆரம்பிச்சிடலாம்ல? ஆரம்பிச்சிடலாம். நம்ம கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணா தான் எல்லாமே பண்ண முடியும். பூமி, பூமி எனக்கு 15,000 ரூபாய் கடனா தெரியா? ஏன்னா அண்ணே, ஏன் காஃபியா? ஆமா மேடம். சீனி தூக்கலா இருக்குல்ல? ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நீ ஃபீஸ் கொடுத்தா போதும். என்னால அந்த டீலை பேசி முடிச்சிட முடியும். இந்த தடவை நான் சக்சஸ் ஆகிடுவேன் பூமி. 3 மாசத்துல திரும்பி கொடுத்துருவேன். என்ன நானே வச்சுக்கிறேன், நீயும் கணக்கு வச்சுக்க. இல்ல வணக்கம் சார். மாறா, 15 20,000 தரேன். பெரிய விஷயம் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க. ஏன் கிட்ட எதுக்கு இந்த வரட்டுக்கு வருவோம்? சாரி. பின்ன பொண்டாட்டி கிட்ட கேட்கறதுக்கு ஏன் உங்களுக்கு அம்பட்டு கஷ்டமா இருக்கு? நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், என் பேக்கரி வருமானம் உங்களுக்கு, உங்க ஏரோப்ளேன் வருமானம் எனக்குன்னு. அதானே நம்ம டீலிங்க.
பாப்பாக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜூஸ் போடுறா. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஒய்ஃபும் பிளேன் நம்ம டீல கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 நாள் ஃபிளைட்ஸ் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போறாங்களாம். ஏன் எதுக்கு? நம்மளுக்கு லைசென்ஸ் கொடுத்த நம்ம இந்தியன் டிஜிசிஏ சடனா பிளேன் ஃபிளைட்ஸோட ப்ளூ பிரிண்ட்ஸ் கேக்குறாங்க. டேய், இங்க 100கணக்கான போயிங்ஸ் பறந்துட்டு இருக்கு. அவங்கள யாரும் ப்ளூ பிரிண்ட்ஸ் கேட்கவே இல்லையே. பிளேன் ஆப் அதான் நம்ம கவர்மெண்ட் கேட்க சொல்றாங்க. மாறா இவ்வளவு நாள் நம்ம ஃபிளைட்ஸ் பிளாக் பண்ணி வச்சதுக்கு பிளேன் ஆப் நம்மள 50 லட்சம் ஃபைன் கட்ட சொல்றாங்க. இந்தியன் கவர்மெண்ட் நம்மள படம் ஏன் டார்கெட் பண்ணுது? மாறா தரேனே நான் ஹோட்டல் போய்க்கிறேன். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் கிடைச்சாலும் வாழ்க்கை சொர்க்கம் தாங்க. ஆனால் கல்யாணம் ஆனவங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போவாங்க இப்போ உடனே. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? இந்த மாதிரி மட்டும் இல்லை, நல்ல ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்களோட ஜாலியாக இருங்க.